guys, welcome back. வாங்க வாங்க திங்கட்கிழமைக்கு வாங்க. மெக்டன் ஃபேமிலியை எடுத்துட்டு வந்திருக்கேன். மாட்டிக்கொண்ட மொக்கை திருடர்கள். இது ஒரு தினசான டாபிக். திருட போயிடுவாங்க பெருசா, தைரியமெல்லாம் வர வச்சுட்டு, ஆனால் அதை பண்ண தெரியாது. சப்பையா மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்மளால திருடவும் முடியாது, மாட்டிக்கிட்டவங்கள பார்த்து சந்தோஷப்படலாம். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு அங்க பிளான் எல்லாம் பக்காவா போட்டு வந்துட்டாங்க. கடைக்குள்ள இறங்கணும், பொருளை எடுக்கணும், பாரி போட்டுக்கணும். தக்காளி தப்பிக்கிறவங்க என்னத்தை மறந்துருங்க. கொள்ளை அடிக்க போறோம், கண்ணை எடுத்து மறந்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு வந்தா நீங்க எல்லாம் காலி, தப்பிச்சிருப்பாங்க. ஓம குத்தம் துப்பாக்கி எடுத்து வரல மாட்டிக்கிட்டு. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன்னா, நார்த் சைடில் அந்த சாரியெல்லாம் இப்படி தலையில் போட்டுட்டு மூக்குத்தியெல்லாம் வச்சுட்டு லேடிஸ் கொடுத்துருப்பாங்களா, அது ராஜஸ்தானா எங்கன்னு எனக்கு தெரியல. அங்கே ஒரு சின்ன நாக்கடைங்க, ஒரு சேட்டு கடை, சின்னதாக ஒரு நாக்கடை. ஒரு கடையில் ஈவினிங் டைம் யாருமே இல்லை, இவங்களும் சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில் ஒரே ஒருத்தர் ஃபேன் காற்று கீழே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. அந்த கடையை நோட்டம் விட்டாங்க. ஓகே, நல்லா உண்ட மயக்கத்தில் இருக்காரு, துரத்தி வர முடியாது. ஒரு லேடி மட்டும், சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. நடுவில் அந்த கிளாஸ் பாக்ஸ் இருக்கு, அந்த பக்கம் கஸ்டமர், இந்த பக்கம் இவர். அவங்க வந்து எல்லாம் கேட்குறாங்க, இவரும் எடுத்து காட்டுறாரு. இவங்க என்ன பண்ணாங்க, இப்படி போத்திட்டுல இருப்பாங்க, இந்த கையை உள்ள விடுறாங்க. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் அந்த கையை அப்படியே எடுத்துக்கிறாங்க. கையில் ஏதோ இருக்கு, அங்கே காட்டி இங்கே காட்டிட்டு கேட்கும்போது அந்த அந்த கடைக்காரர் அசந்த நேரமா பார்த்து அவங்களோட பிளான் என்னன்னா, கையில வந்து அந்த மிளகா பொடி இருக்கு, அதை கண்ணுல போட்டுட்டு அந்த நம்ம கண்ணை கசக்க அதை எரிய ஸ்டார்ட் பண்ணுவான். எப்படி இவன் சிக்கிட்டான், அவனை கசக்க விட்டு வெளியே 2 பேரும் வெயிட்டிங் ஆட்டோவில். அவன் இவ்வளவு நேரம் பார்க்கன்னு எடுத்தாங்களே, அது எல்லாத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு இப்படி கட்டி பிடிக்க முடியுதோ தூக்கிட்டு ஓடிடணும். சும்மா ஒரு பீஸை தூக்கிட்டு போறதுக்கு, தெரியாம திருடிட்டு போறதுக்கு வரல, பல்கா அடிக்க வந்திருக்காங்க. தெரிஞ்சே கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். இதான் பிளான். எடுத்தாச்சு. இப்ப அவன் இப்படியும் பாக்குறான், இப்படியும் திரும்பினா, இப்படியும் பாக்குறான், இதுவான்னு கேட்கறான். மூஞ்சி ரொட்டேஷன்ல இருக்கு. சரியா டைம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஹார்ன் அடிக்கிறாங்க. தூவு டக்குன்னு. ரொம்ப நேரம் நிக்க முடியாது, ஏன்னா சின்ன ஏரியா, டிராபிக் இல்ல. அங்க பார்த்து தலையாட்டிட்டு இவனை பாக்குறது. அந்த டைமிங் பாருங்க. மிளகா பொடி ஸ்லோ மோஷன்ல சொல்றேன். மிளகா பொடியை எடுக்கிறாங்க, எரிய போகும்போது ஹார்ன் அடிக்கிறாங்க. அவ அப்படி எரிஞ்சுக்கிட்டே திரும்பி பாக்குறா, மிளகா பொடியை எரிகிறா. முகம் இங்க இருந்ததுனால அவனை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் மிளகா பொடி. அவன் பாக்குறான், என்னத்தை எரிகிறான்னு பார்த்தா இவங்க என்ன செய்யறன்னு தெரியாம நிக்கிறாங்க. எட்டி பிடிச்சிட்டான். சத்து 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 சத்துன்னு ஒரு கட்டத்துக்கு மேல அடி வாங்குற பொம்பளை பார்த்தா பாவமா இருக்கு. அவங்க எஸ்கேப். ஒரு மிளகா பொடியை கூட ஒழுங்கா எரிய தெரியல. டிஸ்ட்ராக்ஷன். ஹார்ன் அடிக்கிறாருன்னு எரியும் போதா பாக்குறது. அவன் என்ன பண்ணிட்டான், புடிச்சிட்டான். சாரி வேறையா புடிச்சிட்டான். புடிச்சு அடின்னு அடிச்சு அவன் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வந்து ஷட்டரை மூடிட்டான். மூடிட்டு அடின்னு அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிற ஓனர் வர்றாரு. வந்து அப்புறம் அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கட் ஆகுது. இப்படி ஒரு லேடி போய் கிட்ட மாட்டிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டாவது அவனுக்கு வீசாம வெளிய வீசுறாங்க. நம்ம எல்லாம் இப்படி திருப்பி நம்மளுக்கு வீசுறாங்க. நான் வெளிய இருந்து ஃபோன் அடிக்கிறேன். கடைக்காரர் யோசிப்பாரு, ஏன்பா நீ மிளகா பொடி, ஆமா போது எதுக்கு மிளகா பொடி எடுத்து வந்த? அது வந்து பழைய மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்க்க போறது அலப்பறை ஆட்டையை போட்டு கண்ணா பின்னான்னு களவாடி மொக்கையா மாட்டிட்டு, ரொம்ப பேசிட்டா மட்டமா பிளான போட்டு பல்பு வாங்கி மாட்டிக்கிட்டு, எதிர்பார்க்காத இடத்துக்கு ஆட்டையை போட போய் அநியாயத்துக்கு அல்லல் பட்டு சின்ன பின்னமான சிரிப்பு திருடர்களையும் வீடியோக்குள்ள அடக்கி வச்சிருக்கோங்கிறதுனால இன்ட்ரோ ஓடியா இருட்டா. புரிஞ்சுக்க பொண்ணு தாய், காதல்கிறது செடியில பூக்கிற பூ மாதிரி. ஒரு தடவை உதிர்ந்தா மறுபடியும் முளைக்காது. அதெல்லாம் அங்க இரவுல பூந்த மர்ம நபர் மாஸ்க் போட்டிருக்கீங்களே, பறவை காய்ச்சலா? தக்காளி கறவை காய்ச்சல். சற்றையருக்கு சாமானங்க பொறுக்கு. திருட்டு முயற்சி. எவ்வளவு பெரிய ஆயுதம் பார்த்தேல. 10 ரூபா பிளேடு பணத்தை எடுத்து வைக்கல, மூச்சில கோடு. தக்காளி என்கிட்ட இருக்கிற இரும்பு ராடு.
முடியா வேலைகளை பார்த்துக்க பழந்து விட்டாரு. அங்க எதிர்பார்க்காத சந்திப்பு. ஒரு சொட்டு விடாம அம்புட்டு உருந்துற பெட்ரோல் திருடர். ஒரு சத்தமும் வராம பைக்கை உருவிட வேண்டியது. அவர் நினைச்சார் இவர் ஓடாது, இவர் நினைச்சார் அவர் ஓடாது. ஐயோ ஐயோ. அது சாதாரண ஃபுட் டெலிவரி இல்ல. அண்ணே ஜிலேபி கெட்டி சட்னி ஆர்டர் எடுத்து வைங்கண்ணே. என்ன பிடிச்சுக்க? இந்த முட்டை கலக்கியும் முந்திரி வறுக்கியும் எங்கே கிடைக்கும்? எது பார்த்து சொல்லுங்க. எவ்வளவோ எடுக்கணும்? ஆர்டர் எடுக்கணும்னு சொல்றேன். அவசரம் இல்லாம பாருங்க. 3500 கொடுங்க. கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணா. 0 மீட்டர் எவ்வளவு கம்மியா இருக்கு? 3500 தானா? சிங்கம் சார். அங்க பெண்களின் ஆடையை திருட ஒரு கும்பலே போயிருந்தது. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பக்காவா பண்ணணும் அக்கா. சரி எடு அண்ணா, இது எண்டல பண்டல் எடு. என் சைடுல ஓடு. அது குழந்தை மாட்டிக்கிட்டாங்க. நீங்களே எடுத்துக்கங்க. இங்க துணி நல்லா வாங்கடி, வேற கடைக்கு போலாம். அங்க எல்லாம் குழந்தைய அவங்க கொண்டு வர்றது அந்த குழந்தையெல்லாம் இருந்தா சந்தேகப்பட மாட்டாங்களா? இந்த காலையில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. மெரினா பீச்சில் எங்கன்னு தெரியல, இந்த பீச்சில் போய் சீ ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. ப்ரான் வாங்கியிருக்காங்க. ப்ரானை வந்து அந்த KFC கோழி மாதிரி மாவில் போட்டு பொரிச்சு கொடுத்தா வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள ப்ரான் இருக்கும், சின்ன சின்ன ப்ரான். எவ்வளவுன்னு கேட்டால் 150 ரூபா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக ப்ரான் கொடுத்தாச்சு. அவரும் வாங்கிட்டாரு. அதோட சிக்கன் 65 அது இதுன்னு சேர்த்து வாங்கியிருக்காங்க. சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருந்தவருக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த பிளேட்டை தூக்கிட்டு போய் உள்ள சண்டை. அவர் கேமரா ஓன் பண்ணிட்டு சொல்றாரு, இந்த புடி இந்த சிக்கன் 65 மீன் வறுவல் அதெல்லாம் விட்டுரு, நீ 150 ரூபாய்க்கு வித்தி அந்த ப்ரான் பொரியல் எடு. நான் இது வரைக்கும் அதில் 7 பீஸ் சாப்பிட்டேன், 3 ப்ரான் சாப்பிட்டுட்டேன், ப்ரான் டேஸ்ட் வந்தது, மிச்சம் எல்லாத்தையும் உரிச்சு காட்டு. உரிச்சு காட்டுனோடனே ஓனர் எடுத்து பிக்கிறாரு. அது ஜஸ்ட் மாவு உருண்டை. 150 ரூபாய்க்கு ப்ரான் பொரியல். உங்களுக்கு டேஸ்ட் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக 3 ப்ரானை சுட்டு வச்சுட்டு மிச்சம் எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்ச மாவு. தனியா வாங்கும் போது சேட்டை இல்லை, நீங்க இந்த சிக்கன் 65 அது இதுன்னு சேர்த்து வாங்கும் போது சாப்பிடும் போது உங்களுக்கு ப்ரான் கடிபட்டுச்சு அது இது அப்படின்னு நீங்க அதை கலந்து சாப்பிட்டுருவீங்கன்னு பிடிச்சிட்டாங்க. அப்போ நிறைய பேர் சொல்றாங்க அந்த கடை பேரை சொல்லுங்க, நாங்களும் உஷாரா இருக்கோம்னா சொல்ல மாட்டேங்க. முடிச்சு கிளம்புனாரு. தேவையானது 30 மினிட்ஸ் இருக்கு. தக்காளி மாஞ்சாதான் ஐயா எடுக்கும் போதே வந்திருக்கலாம். டைம் வேஸ்ட். அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். துணியை திருடுறது மட்டும் சொல்லாத. காரு தான் நாங்களே வச்சிருக்கோமே. கார்ல வந்து துணியை திருடிட்டு போறாங்க. அது வாங்குறதுக்கு வக்க இல்ல. அப்ப உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலனா அது அவனுக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைப்பேன். கொடுக்க மாட்டேன்டா. நல்ல வேளை ரேஷன் கடை போறதுக்கு முன்னாடி வரலையா? புழுங்கல் அரிசி தீந்துடும் ப்ரோ. கூட்டாளி கரெக்ட் டைம் கொண்டாரு. உங்களே என்ன மேமடி பூதேவி மூஞ்சி மடக்கி நீ தெரியல. அருமையான பாயிண்ட். அப்படியே கை வச்சிட்டு போயிடு. அதெல்லாம் வந்த உடனே வெஸ்ட். பொதுவா வெஸ்ட்ல வச்சுட்டு போற பொட்டியை தெரிய வந்து புத்திக்கிட்டு மாட்டிக்குவாங்க. ஆனா அந்த பைப்லையோட பிளானே வேற. உருளையோட வந்து ஒரு வீடு போக வேண்டியது ஒரு கூட தெரியாது. அங்க மலர் கொத்து தூக்கம் வந்த இடத்துல மனம் உருகி போச்சு. தம்பி மறி கொழுந்து எடுத்துக்கிட்டேன். போடாம எங்க போறீங்க? பில் எல்லாம் வேணாங்க, போன தடவை தான் கட்டணும். சரி சென்ட் அடிக்கவா? கண்டு பற்ற போதுங்க. இருங்க போலீஸ்காரர் கலங்கிட்டாரு. சரி என்ன மனுஷங்க. அங்க கடையை பூட்டிட்டு கிளம்புறதுக்குள்ள அண்ணன் வெயிட்ட வச்சிருப்பாரு உள்ள. உள்ள நெறி உள்ளதான் இருக்காது தெரியாது. கை கெட்டின வரைக்கும் அங்க பக்கவா பிளான போட்டு கொள்ளையடிக்க போனவங்க திரும்பி தப்பிக்கிறதுக்கு லிஃப்ட பாத்துருக்காங்க. லிஃப்ட் வருதான்னு பாறா. 15வது ஃப்ளோர்ல இருந்து இறங்கிட்டு இருக்கு. ஓகே டைம் இருக்கு. லிஃப்ட் வந்து எவனாலே பிடிக்க முடியாது. இனிமே கோயம்புத்தூர் வேண்டாம். எவனாலே பிடிக்க முடியாது. கடையை சுருட்டின்னு போக வந்தவன் நாடவ இருக்கின்னு வரல. ஓய் கொள்ளை அடிக்க வந்திருக்கேன்டா. யாரா நீ? பார்த்தா தாங்க மாட்டாடா. பாத்துட்டாங்க. குடுடா தம்பி. தாங்க மாட்டாரு.
இவங்க பயப்படுவாங்க, இவன் கொள்ளையடிக்க வரல மாப்பிள்ள, இவன் வேற எதுக்கும் வந்திருக்கான் பார்த்தியா, பார்த்தா தாங்க மாட்டேங்கிறான், எதுக்குடா இங்கே வந்து பேண்ட் அவுக்குற போடா வழியா அப்படின்னு அடுத்து தரத்துருவாங்க. அன்றைக்கி ஒரு ஃபன்னான ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன், ஃபன்னாக இருந்தது. ஒரு 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 லேடி கடைக்குள்ளே போகிறாங்க, போயிட்டு நிறையா கஸ்டமர்ஸ் அங்கே நிற்கிறாங்க. இவங்க வந்து ஒரு என்னத்தையோ தூக்குறாங்க, அந்த வியாபாரியை வந்து அங்கே பாருங்க அப்படி அதை எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு எதையோ தூக்குறாங்க. ஒன்று தூக்குனதில் ஒன்று கீழே விழுந்துருச்சு, அதை பக்கத்தில் இருந்த ஒருத்தர் பார்த்துட்டாரு. இவங்க வந்து உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சொல்லாது, சரி இந்த வச்சுக்க 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 அவருக்கு எப்படின்றாரு வச்சுக்க அப்படின்னு. ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் போல் இருக்குது, 2 எடுத்து ஒன்று அவரை சோப்புக்குள்ளே போட்டாச்சு, இன்னொன்று இவங்க வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து சும்மா ஒரு பந்தா காட்டுறது கேட்குறாங்க, என்னங்க உங்கள் கடையில் ஒரு சிசிடிவி கூட இல்லையா, செக் பண்ணுறாங்க இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, என்ன மேடம் உங்கள் கடையில் ஒரு சிசிடிவி கூட இல்லையான்னு அவங்க சொல்கிறாங்க. எதுக்கு மேடம் சிசிடிவி, இந்த மேனேஜரே நிற்கும் போது அப்படின்னு பக்கத்தில் அவரை காட்டுறாங்க. அவர் உள்ள இருந்து பர்ஃப்யூம் எடுக்கிறாரு. இவங்க மேனேஜர்கிட்டே தூக்கி கொடுத்துருக்கோம், ஐயா என்னையா மேனேஜர் கூடயே டீல் போட்டிருக்கேன்னு. நல்லா இருந்தது பண்ணா. அங்க செவரேறி வந்தாரு களவாணி, சைலண்டா போன மாதிரி வருவான்டா, கீழே எவனும் வைக்கல தலவாணி, போன மாதிரியே போவேன்டா. அங்க கேஷுவலா வந்து வழிபறி, ஓய் வயிற்றுல பாம்பு இருக்க சொல்லு சைனு நகரட்டு எல்லாத்தையும் கழட்டு. போலீஸ் ஓரக்கிட்டு எவ்வளவு லட்சமா பண்ணிட்டு இருக்கீங்க? அது இருக்கு ஒரு 7-8. அவர் வரைக்கும் வந்து பேசிட்டு இருக்காரு. வண்டி எடுத்துட்டு வாரி போட வந்தாங்க, வந்து பார்த்தா அவங்க வாத்தியாரே. போடா போடா போடா, ஏய் யூ மணி சார். அடே பிச்சமாவா நீ? ஆமா சார். 8வது ஃபெயிலான எருமை மாடு கையோட என்ன கேடு சார். ஒளிஞ்சிரத்துக்கு பிறந்த 1 நம்பர் சனினே, நகமு வெட்டல முடிய வெட்டல. உன் பேரண்ட்ஸ் கூட்டு வா, நாளைக்கு பேசிக்கிறேன். கிராமருக்கு எடுக்க வந்து காட்டு மிருகமே கிவ் மணி நான் கொள்ளை அடிப்பேன், அது கிவ் மீ மணிடா. 100 இம்போசன் எழுதிட்டு வா. உள்ள போறா மணி ஹைஸ்ட் மாதிரி, அது மாவு குண்டா ஹைஸ்ட். விஜயதேவர கொண்டா அலுமினிய பாத்திரத்தை கொண்டா. கிளம்புற நேரத்துல அடே பையே என்னங்க சார் அண்டா பொரிய வச்சாரு, கொடுத்துட்டல சார். பைய கிழிச்சு போடுவேன் ஓரா. அங்க ஓரமா நின்னவர்கிட்ட ஓரியாட வந்தானுங்க. ஓரங்கட்டா ஏய் என்னடா பெரிய சில்பா குமார் ஸ்டைல் அடிக்கிறான். போனக்குள்ள பாக்கெட்ல பணம் தேடு, எடே எடே அந்த பாக்கெட்ல என்ன பெருசா இருக்கு, எடே எடுக்கவா, எடே எடுத்து போடு. போற்ற வேண்டியதான் தக்காளி, நானும் வழிப்பறிதான்டா. டேய் கருப்பே குறா குறா, ஏய் குறா அடிச்சாரே பாத்துட்டீங்க. ஒப்பத்தா நான் சில்பா குமாருக்கு சீனியர்ரா, ஜோல்னா சகதீஸ். பணமணி மட்டும் இல்ல, அளவு அமேசிங்கா இருக்கு. இந்த சல்மான் கான் பேண்ட், ஷாருக்கான் சட்டை, அமிதாப் பச்சன் அண்ட்ராயர், அக்ஷய் குமார் உள்படியனே, துணிமணியும் விட மாட்டாங்க. ஜாக்கி சராப் ஜட்டிய காணா. அவரு சொல்ல சொல்ல களவாணி பையன் கிண்டிட்டேன். யாரலப்பா அட பம்பர் பில் பாட்டி, முதல்ல நல்லா பாக்கணும் சரியா இருக்குமா, மாட்ட வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கவனிச்சதுக்கு அப்புறம் லைட்டா விடணும். லைட்டா விடணும். பிறகு எடுத்து சைஸா வச்சாலே பாதி வரைக்கும் முடிஞ்சு வச்சு. பிரில்லியன்ட்ப்பா. இன்னும் இருக்கு, கையில புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி பொறுமையா அடிக்கிறேன். இனி அவ்வளவுதான் போடு, சார்ஜ் அடிக்கேன். சரபல் இல்லாம பத்திரமா போட்டு கிளம்பிருங்க, அவ்வளவுதான். அருமையா சொன்னீங்க. வரனே இவன்ட்ட என்ன சொன்னான், அந்த கல்வாணி கப்பல்களுக்கு உட்கார்ந்து பேச இடம் இல்ல, காதலுக்கு எதிரான உலகம். எஸ் எஸ் கமான் பா கிளம்புவோம். ரியலே பைக்ல தூக்கிட்டு போறாங்க. ஏய் பைக்ல உட்கார்ந்தே பேசுவாங்க. அங்க பைக்க பிரேக் பிடிச்சவங்க ஒரு இன்டெலிஜென்ட்டே பிடிச்சாங்க. போன் கொடுப்பா, 2 நிமிஷத்துல பேசிட்டு தரப்பா. 2 நிமிஷம் சரிண்ணே. ஹலோ பேபிமா, வந்துருவோமா, வந்துடுறமா, வந்துட்டமா. ஏன்டா போனை கேட்கல, இன்னும் 2 நிமிஷம் ஆவலடா. இந்த வீடியோ கூட முடிச்சு. அன்னைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன்னி ஷார்ட்ஸ் பார்த்து என்னன்னா, ஒருத்தங்க காரில் வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டு ஒருத்தர் ரோட்டில் நின்றுட்டு இருப்பாரு. சார் 1000 ருபீஸுக்கு சேஞ்ச் இருக்கா? 1000 கொடுங்க. 1000 ருபீஸுக்கு சேஞ்ச் என்கிட்ட இல்லை. ஏய் மாப்பிள்ள உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு அவர் கேட்பாரு. அப்போ இவங்க திரும்பி பார்ப்பாங்க, யாரும் இங்கே ஆனாலும் திரும்பி பார்த்தா இவனை
என்னடா அது ஆளை காணணும்னே அவர் ஏன்டி இப்படி பண்றேன்னு அவ பயப்படாத இப்படிலாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் பாத்தியா அவனை போன்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் வா தேடுவான் அப்படின்ட்டு போறாங்க கொஞ்ச தூரம் போனா இவரு ஐயோ திருப்பி வர்றாங்களேன்ட்டு ஒரு 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 துணியை எடுத்து மூஞ்ச கட்டிட்டு இங்க போறாரு இங்க சார் சார் இந்த போன்ல இருக்கிறவனை பாத்துருக்கீங்களா சார் எங்க அட நம்ம கோபாலு டை கோபாலு திருப்பி பாக்குறாங்க பார்த்தா போனீங்க ஒரே பேட்டர்ல 2 வாட்டி ஏமாந்துட்டாங்க 500 ரூபா இந்த 1000 ரூபா பணத்தையுங்கானா போனீங்க இனிமே டை கோபாலு அப்படின்னு அவனையே பார்க்கணும் கோபாலு வரட்டும் நீ சொல்லு எங்க அப்படிதான் கேட்கணும் சேம் பேட்டர்ல 2 தடவை ஏமாந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. தலைவரே இந்த எலெக்ஷன்ல நாம ஜெயிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. படிச்சு பாருங்க. என்னையா? ஆஹா ஆஹா ஆ ஓஹோ ஓ இது பண்ணா போதுமா? புரிஞ்சுக்கிட்டாரு. ஏரியா வரேன். 15 minutes later. எங்க போனாரு? தலைவரே நீ சொன்ன மாதிரியே இது ஓட்ட பிரிக்கணும். எனக்கு தலைவரே தலைவரேன்னா கழிவறைன்னு கேட்குது. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. கடந்தத பார்த்து ஏதோ ஒரு பையன் உள்ள கிரிமினலா யோசிக்க. ஓஹோ நம்ம ஊரு அவங்கிட்ட பாரு கும்பலாரி வந்துருச்சு சாரு. ஓ நோ நைஸ் நல்லா இருந்தது. இது மாதிரி நிறையா நான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு 2-3 கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த திருட வந்து மாட்டிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சில நேரம் என்ன பண்ணுவாங்க ஃபாரினில் வந்து இந்த ஏதாவது கடைக்குள்ளே பூந்துருவாங்க. பூந்த உடனே பூந்து உள்ளே திருட போயிடுவாங்களா இவங்க ஷட்டரை மூட்டு போயிடுவாங்க வந்து கெஞ்சுவாங்க கதவை திறங்க ப்ளீஸ் கதவை திறங்கன்னு. அப்புறம் போலீஸ் வரும். அடுத்து ஒன்று செம்ம சம்பவம். அது ஆல்ரெடி நம்ம இந்த சேனலில் பார்த்துருக்கும் போல் திருப்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன். லேடிஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு பியூட்டி பார்லர் ஒருத்தன் கொள்ளையடிக்க உள்ள வந்துட்டான். அதோட இதோட இங்கே பாதி லேடிஸுக்கு பாதி முகத்தில் க்ரீம் போட்டிருக்காங்க, பாதி பேருக்கு ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ண மாதிரி வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. உயிரா அழகான்னு பார்க்கும்போது லேடிஸ் எல்லாம் கையில் எடுத்தது வந்து அழகு. நீ என்ன வேணாலும் பண்ணு வேலை முடியாமல் போக முடியாதுன்னு உட்காண்டாங்க. அவன் வந்து கத்துறான், கண்ணை காட்டி மிரட்டுறான். இவங்க அவன் வந்தான் கத்துனா ஒரு இன்னும் நல்லா சத்தமா கத்துனா இன்னும் கத்துனா பரட்டான்ட்டு போயிட்டான். அப்ப என்ன நம்ம பயந்தாத்தான் அவங்க ஆடுறாங்க. ஆனா அதுக்காக எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணுமான்னா தெரியாது. என்ன அசைய மாட்டியானே டுகா அப்படின்னு சுட்டிட்டு போயிட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க அன்னைக்கு அந்த சலூன்ல ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்ததுனால சலூன் சேஃப். பயத்துல ஓடி இருந்தாங்க தெரியாது. ஆஹா ஹரிபுரா சொல்லிட்டாரு இதே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, உயிர் தான் முக்கியம். வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.